அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் நம்மளுடைய வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இப்போது முருகன் உங்களுடைய வீட்டுக்கு வரப்போகிற அறிகுறி என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அறிகுறிகள் இருக்குது. இதில் ஏதேனும் ஒரு அறிகுறிகள் இருந்தாலே உங்களுடைய இல்லத்திற்கு முருகர் வரப்போகிறார் அப்படிங்கிறது முழுமையான அர்த்தம். நீங்கள் முருகர் பக்தர்களாக கூட மாறப்போகிறீங்க, முழுவதும் உங்களுக்கு அவர் இஷ்ட தெய்வமாக மாறப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன அறிகுறிகள் நம்மளுடைய கண்ணிற்கு தென்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகருடைய பக்தர்கள் யாருமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு முருகன் எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகர் வரப்போகிறார் அப்படின்னா எப்படி நமக்கு அந்த அறிகுறியை நம்மளால் உணர முடியும், உங்களுக்கு முருகனை எப்படி எந்த அளவுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறத உணர முடியும் அப்படின்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய நாமங்களே உங்களுக்கு அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் முருகனுடைய மந்திரத்தை பார்ப்பீங்க, இல்லைன்னா அவருடைய சரணபவா, வேல் இதெல்லாம் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து மிகவும் முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களை தேடி முருகனுடைய படமோ அல்லது முருகனுடைய பிரசாதமோ, ஆறுபடை கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலிருந்து பிரசாதம் வருது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, இங்கேருந்து உங்களுக்கு பிரசாதம் உங்களை தேடி வருது அப்படின்னாலே முருகன் உங்களுக்குள் வரப்போகிறார், உங்களுடைய வீட்டிற்கும் வரப்போகிறார். நீங்கள் ஆனால் சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ நம்ம நிறைய பேர் யாராவது லாங்க கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லிவிடும் இல்லையா, அங்கே இருந்துட்டு இந்த பிரசாதம் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி படம் வாங்கிட்டு வாங்க, சிலை வாங்கிட்டு வாங்க, வேல் வாங்கிட்டு வாங்க இப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்லி வாங்குறது கிடையாது, உங்களே தேடி அதான் வரணும். நீங்கள் யாருக்கிட்டுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை தேடி அந்த பிரசாதம் உங்களை தேடி வரணும். அதாவது முருகனுடைய படம் அல்லது சின்ன படமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பேப்பரில் கூட படம் நிறையா இருக்குது பார்த்திங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்களுடைய விபூதி மற்றும் பன்னீர் இலை, அந்த விபூதி, அடுத்து பஞ்சாமிர்தம், சின்ன வேல், இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சடனாக கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறிகுறி தான். நம்மளுடைய இல்லத்திற்கு அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறது அறிகுறி. நீங்கள் பைசா போட்டு எந்த பொருளும் வாங்காமல், மற்றவரிடம் சொல்லாமல், எனக்கு இது வாங்கிட்டு வாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாமல் தானாக உங்களை தேடி வருது அப்படின்னா முருகன் உங்களுடைய இல்லத்திற்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுடைய வீட்டுக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக, பிடித்த தெய்வமாக அவர் வரப்போகிறார். நீங்களும் அவர் அதிகமாக வழிபாடு செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் அவருடைய நாமங்கள் கேட்கறது மட்டும் இல்லை, அவருடைய பூஜைகளும் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. எப்படி அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சீக்கிரமாகவே நீங்கள் அவருக்கு பிடித்த ஒரு பக்தர்களாக மாறப்போகிறீங்க. அதாவது நீங்கள் நினைக்கலாம், நம்ம தினமும் அன்றாட இறைவனுக்கு வழிபாடு செய்கிற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும், விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலாக முருகனுக்காக சஷ்டி பூஜையோ அல்லது செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் பூஜையோ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும், நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னாலே முருகன் உங்களுக்குள்ளே வரப்போகிறார் மற்றும் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் நிரந்தரமாக அவர் இருக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் அந்த கடவுளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தானாகவே கொடுக்குறீங்க. யாருமே நான் சொல்லலை, ஆனால் எனக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த சுவாமி கும்பிடணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தாலே உங்களுடைய வீட்டுக்கு அவர் வரப்போகிறார். அதனால தான் உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முருகனுடைய பூஜையில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெயர்கள் கொண்டு, அதாவது நிறைய பேர் இருக்குது பார்த்தீங்களா, வேலன், சரவணா, சுப்பிரமணி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் அவருடைய நாமங்கள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பேர்களை உங்களுக்கு நல்ல பழக்கம் ஈஸியாக ஆகுறாங்க, அவங்க உங்களுக்கு பிடிக்குது, அந்த பேர் கொண்ட பேர்கள் உங்களுக்கு பிடிக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, ஏதாவது ஒரு மூலமாக அவங்களால எனக்கு நல்லது நடக்குது, எந்த துன்பமும் அவங்களால எனக்கு வரலை, அவங்களால எனக்கு எப்போவுமே நல்லது இருக்குது, அவங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னாலே முருகன் உங்களுடைய வீட்டிற்கு அவர் வரப்போகிறார். ஏன்னா அவங்க சப்போர்ட்டாக, அந்த பேர் கொண்டு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலே முருகன் நமக்கு துணை இருக்க போய் தான் அந்த பேர் கொண்டவர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேவலோ மயிலோ உங்களுடைய வீட்டிற்கு தானாக வருது. திடீர்னு உங்களுடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய சேவலாக இருக்கக்கூடாது, யாரோடைய சேவல், பக்கத்து வீட்டு சேவலோ இல்லைன்னா அங்கே கொஞ்சம் சைடு கொஞ்சம் தள்ளி சேவலோ திடீர்னு வீட்டில் காம்பவுண்டு சேவலை எகிரி குடிச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட நிற்கிது அப்படின்னாலே, உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி நிற்குதுனாலே அதற்கு அந்த சேவலுக்கும் மயிலுக்கும் உணர முடியும் முருகர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முருகனுடைய புகழும் எந்த இடத்துல இருக்கின்றதோ, முருகனுடைய சக்தி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு சேவலோ மயிலோ தேடி வரும்.
அடுத்து வாசம். நம்மளுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ வாசனை, தாமரைப்பூ வாசனை, சந்தன வாசனை, விபூதி வாசனை, சாமந்தி பூ வாசனை இதெல்லாம் அதிகமாக நமக்கு இருக்கின்றது. எப்பயாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது எப்போ இருந்தாலும் சரி, அது காலையில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அதிகாலை 4 மணிக்கு 3 மணிக்கு இருந்தாலும் சரி, இல்லை மாலை நேரம் இருந்தாலும் சரி, அந்த வாசனை உங்களுக்கு வருது, திடீர்னு வருது. அது ஒரு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஒரு செகண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா முருகர் உங்களை கிராஸ் பண்ணுவார். முருகர் வந்து உங்கள் வீட்டில் வரப்போகிறார். முருகர் உங்கள் கூட தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஏன்னா முருகருடைய வாசனை வந்து உணர முடியும், சந்தனத்தால் உணர முடியும், பூக்களாலேயும் உணர முடியும். முருகன் நம்ம வந்து அதிகமாக நினைத்தாலே அவருடைய வாசனை நம்மளால் உணர முடியும். வழிபாடு செஞ்சால் தான் உணர முடியும் கிடையாது. அவர் மேலே அதிகமாக அன்பு வைத்தாலே நம்மளால் உணர முடியும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகனை வந்து உணர முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் உணர்றீங்க அப்படின்னாலே அவர் உங்கள் வீட்டில் வந்து இருப்பார், கட்டாயமாக இருப்பார். அப்படிலாம் வரப்போகிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய படம், ஆறுபடை முருகனோ அல்லது பழனி முருகன் படமோ இல்லை மற்ற குழந்தை படமோ உங்ககிட்ட வருது, யதார்த்தமாக வருது அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு முருகன் வரப்போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை நீங்களே வாங்கணும் ஆசைப்படுறீங்க, நீங்கள் வந்து வேல் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, இல்லை சிலை வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் முருகன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுடைய ஆசைகளும் ஒரு காரணம் இருக்கும். இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஆசை வராது. அந்த ஆசை இருக்கிறதுனால தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அவருடைய அருளால் தான் அது நடக்கவும் செய்யும். அதனால் இறைவனோட அருள் இருக்கின்றது. முருகன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படின்னா அவருக்கான பூஜைகளோ, அவருக்கான பாடல்களோ, அவருக்கான மந்திரங்கள் மேலேயோ உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். தினமும் அவருடைய பாடல்களோ, அவருடைய நாமங்களோ, அவருடைய மந்திரங்களோ சொல்லாமல் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வராது. முருகா அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு வந்து சொல்லாமல் நீங்கள் அந்த நொடியை கடக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு நாள் பொழுதுல உங்களுக்கு முருகா அப்படிங்கிறத சொல்லாமல் நீங்கள் கடக்கவே மாட்டீங்க. ஒரு தடிக்கு விழுந்தால் கூட முருகா அப்படிங்கிற நாமம் தான் உங்கள் வாயில் வரும். இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா முருகர் உங்கள் கூட வரப்போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். எப்போதுமே அவர் உங்கள் கூட இருப்பாரும் முழுமையாக அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய ஆழ் மனதில் வந்து முருகர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய உணர்வு நம்மக்கிட்ட இருக்கப்பே தான் அவர் நம்மளுடைய ஆழ் மனதில் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்மளும் சின்ன சின்ன வழிபாடு முடிந்த அளவுக்கு செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அவரை மனசில் வந்து நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கணும். அதுவே போதும். கட்டாயமாக முருகனுடைய அருளும் ஆசையும் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அவருக்குரிய தினத்தன்று நம்மளால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சால் போதும். அப்படி இல்லை என்றால் அவருடைய நாமங்கள் சொன்னால் போதும். கந்தசஷ்டி கவசம் காதால் கேட்டால் கூட போதும், நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து ஏதாவது முடிந்த அளவுக்கு அபிஷேகத்திற்கு மாதம் ஒரு முறை வாங்கி கொடுத்தா கூட போதும். பால் சந்தனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது, அவருக்குரியது. முடிந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து இல்லை நான் வீட்டிலே இருந்து தான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே சிலைக்கோ அல்லது வேலுக்கோ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை அபிஷேகம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. அபிஷேகம் வந்து அவருக்குரிய நாள் அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து அபிஷேக பிரியர். அதாவது சந்தன, விபூதி, தேன் இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறதுலாம் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றதுனால நீங்கள் வந்து சிலை மற்றும் வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. இப்போ முருகனுக்கு வந்து நம்ம உயிரோட்டம் கொடுத்துட்டு சிலைக்கோ வேலுக்கோ உயிரோட்டத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை என்றால் நம்ம படத்தை வைத்து மட்டும் வழிபாடு செஞ்சாலே போதும். அபிஷேகங்கிறது நம்ம வந்து நிறைய பொருட்கள் வாங்கி தான் அபிஷேகம் செஞ்சால் தான் அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் சின்ன சின்னது என்ன முடியுதோ அதை வைத்து முருகனை வந்து குளிர வைத்தாலே போதும். அவருடைய மனம் குளிரும். அவருடைய மனம் குளிர்றதுனால நமக்கு வந்து நினைத்தது எல்லாமே நடக்கும். அடிக்கடி நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே முருகன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி இருக்கப்போ தான் நீங்கள் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அப்படி போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, நீங்கள் முருகனுடைய பக்தர்கள் தீவிர பக்தர்களாக மாற போகிறீங்க அப்படின்னா அவருடைய பெயர்கள் வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றி அவருடைய நாமங்கள் உங்கள் காதில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து சும்மா வெளியே கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட அவருடைய பேரை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவருடைய பேர் கொண்டவர்கள் கூப்பிட்றது கூட உங்கள் காதில் விழுகும். ஏதாவது ஒன்று அவருடைய சுற்றி சுற்றியே உங்களுக்கு நடக்கும். அவருடைய படத்தை திடீர்னு பார்ப்பீங்க. நீங்கள் ஃபோனை நோண்டினா கூட ஃபோனில் கூட அவருடைய பக்தி படங்கள் கூட வரலாம். சுற்றி சுற்றி அவரோட தாட்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தாலே நீங்கள் முருகரோட தீவிர பக்தர்களாக 100% மாறப்போகிறீங்க.
அப்படி வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகனுடைய வழிபாட்டை வந்து தைரியமாக நீங்கள் எடுத்து வழிபாடு செய்யலாம். அவருடைய ஆசீர்வாதம் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். அவர் நமக்கு துணையாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை அறிகுறியும் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து காதால் கேட்க ஆரம்பிப்போம், நம்ம உணரவும் ஆரம்பிப்போம். அப்போ அவர் நமக்கு துணையாக தான் இருக்க போகிறாரு அப்படின்னா நீங்கள் தைரியமாக அவருடைய வழிபாடை எடுத்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் அவருக்காக நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். ரொம்ப நல்ல பலன் நமக்கு அவர் கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.